வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நீ வேகமாக ஓடுனா மட்டும்தான் நீ பஸ்ஸை பிடிக்க முடியும், இல்லை நீ வேகமாக ஓடுனா மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் இல்லைங்களா? இன்னொரு சென்டென்ஸு, நீ வேகமாக ஓடுனா மட்டும்தான், நீ உன்னுடைய தவற ஒத்துக்கிட்டா மட்டும்தான், சிக்னல் கிரீன் கலர்ல இருந்தா மட்டும்தான் நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணணும், நீ உன்னுடைய ஹோம்ஒர்க்கை முடிச்சா மட்டும்தான் நீ வெளில போகலாம், நீ சமைச்சா மட்டும்தான் நம்ம வெளில போகலாம், இல்லை நீங்க சமைச்சா மட்டும்தான் நம்மளால சாப்பிட முடியும். இந்த மாதிரி ஒரு செயல் நடந்தா மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நடந்தால் மட்டும்தான். இப்ப பாருங்க, ஒரு சென்டென்ஸ்லயுமே அந்த ஆல் சவுண்டு வரும். ஓடினால் ஆல் மட்டும்தான். இங்க பாருங்க, இங்க ஒரு ஆள் மட்டும்தான், ஆள் மட்டும்தான் வருதுங்களா? முடிச்சா மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு செயல் நடந்தா மட்டும்தான் இன்னொரு செயல் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம்ல. அந்த சுச்சுவேஷன்ல எப்படி சென்டென்ஸை இங்கிலீஷ்ல ஃப்ரேம் பண்ணி பேசுறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த மாதிரி மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கு நீங்க சொல்லி கொடுத்தா மட்டும்தான் எங்களால படிக்க முடியும், அப்படிதானே? நீ கதவை திறந்தா மட்டும்தான் எங்களால உள்ளுக்கு வர முடியும், நீ கூப்பிட்டா மட்டும்தான் உன்கிட்ட என்னால பேச முடியும், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு பாருங்க, ஒன்லி இஃப், மட்டும்தான் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு ஒன்லி இஃப். ஏற்கனவே நம்ம இஃப்னா இஃபோட கண்டிஷனல் நம்ம ஜீரோ கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல் வரைக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பாருங்க. அடுத்து தேர்டு கண்டிஷனல் நம்ம அப்லோட் பண்றோம். இஃப் அப்படின்னா ஆல் அப்படின்னு அர்த்தம். இஃப்னா என்னங்க அர்த்தம்? ஆல் அப்படிங்கிற மீனிங். ஒன்லி அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரியும், ஒன்லி அப்படின்னா மட்டும்தான். அப்ப ரெண்டையும் சேர்த்தோம்னா செஞ்சா மட்டும்தான், படிச்சா மட்டும்தான், நீ நடந்தா மட்டும்தான், நீ நல்லா தூங்கினா மட்டும்தான் உன்னுடைய உடல் நல்லா இருக்கும், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்குதான் ஒன்லி இஃப் பயன்படுத்த போறோம். ஓகே, புரியுதா? இப்ப இதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்னா, ஒன்லி இஃப், ஒன்லி இஃபோட வர சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும். இதனுடைய ஸ்ட்ரக்சர் இஃப் கண்டிஷனல்லே அப்படிதான் பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனலே இஃபோட வர சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு சென்டென்ஸ் வரும் இல்லைங்களா, இது கூட, அது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கும். இப்ப நல்லா இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒன்லி இஃபோட வர சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்லயும் இன்னொரு சென்டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்லயும் இருக்கும். ஓகேவா? இது கண்டிஷன். கண்டிஷன் டென்ஸ் பிரசன்ட்லயும், அப்படி கண்டிஷன் நம்ம அதை செஞ்சோம்னா நமக்கு என்ன ரிசல்ட் கொடுக்க போகுதோ அதை ஃபியூச்சர் டென்ஸ்லயும் பேசணும். காட் இட்? இது தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற சென்டென்ஸ் எல்லாமே ஈஸி தாங்க. இப்ப பாருங்க, நீ சத்தியம் செஞ்சா மட்டும்தான், இல்லைன்னா நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்தா மட்டும்தான் நான் உண்மையை உங்ககிட்ட சொல்லுவேன், நான் உண்மையை உங்ககிட்ட சொல்லுவேன். ஓகேவா? இப்போ ஏதோ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதோ நடந்திருக்கும், சோகமா இருப்பா, என்னப்பா, என்னாச்சு, என்ன சோகமா இருக்க, என்னன்னு கேட்போம். அவங்க சொல்லவே மாட்டாங்க, ஒன்றும் இல்லம்மாங்க. திரும்ப திரும்ப நம்ம ட்ரை பண்ணுவோம், என்னன்னு சொல்லுப்பா ப்ளீஸ் அப்படின்னு கேட்போம்ல. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணுனா மட்டும்தான் நான் உண்மைய சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை எப்படி சொல்லலான்னு பாருங்க. நீ சத்தியம் செய்தால் மட்டும்தான், இது ஒரு சென்டென்ஸும், நான் உண்மைய சொல்லுவேன் அப்படிங்கிறது இன்னொரு சென்டென்ஸ். ஓகேவா? அப்ப நான் மட்டும்தான்ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட இருக்கு. ஒன்லி இஃப்.
ஒன்லி இஃப் சென்டென்ஸ் எப்படி எழுதணும்னு சொன்னோம், பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும்னு சொன்னோம். இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும்னு சொன்னோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுவோம். நான் உண்மையை சொல்லுவேன். ஃபியூச்சர் டென்ஸ்ல தானே சொல்லணும். ஐ, நான், ஐ. ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி எழுதணும், வில் போட்டு எழுதணும். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அங்க வில்லு தான் வரும். ஐ வில், ஐ வில் டெல், சொல்றது. ஐ வில் டெல், என்ன சொல்ல போறேன், உண்மையை சொல்ல போறேன். ஐ வில் டெல் த ட்ரூத், நான் உண்மைய சொல்லுவேன். எப்ப சொல்லுவேன், நீ பிராமிஸ் பண்ணா மட்டும்தான். இந்த சென்டென்ஸையும் நம்ம சொல்ல போற சென்டென்ஸுக்கும் நடுவுல ஒன்லி இஃப், ஒன்லி இஃப் யூ, இந்த நீ தானே சப்ஜெக்ட், யூ. இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும். யூ பிராமிஸ், யூ பிராமிஸ் மீ, நீ எனக்கு சத்தியம் செய்தால் மட்டும்தான். பாருங்க, நீ எனக்கு சத்தியம் செஞ்சா மட்டும்தான் நான் உண்மைய சொல்லுவேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப பாருங்க, இத நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னா அது வேர்ட் ஆர்டர் வேற மாதிரி வரும். நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம், கண்டிஷனை சொல்லி ரிசல்ட் வரும். ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும் போது முதல்ல ரிசல்ட்ட சொல்லிடுங்க. ஐ வில் சே த ட்ரூத், இல்லைன்னா ஐ வில் டெல் த ட்ரூத், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஐ வில் டெல் த ட்ரூத் ஒன்லி இஃப் யூ ப்ராமிஸ் மீ, நீ என்கிட்ட சத்தியம் பண்ணா மட்டும்தான் நான் உனக்கு உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றோம். காட் இட்? நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் பாருங்க. நீங்க இல்லைன்னா நீங்க போர்டு சுத்தம் செஞ்சா மட்டும்தான் என்னால எழுத முடியும். இப்போ போர்டு ஃபுல்லா எழுத்து இருக்கு, நம்ம என்ன சொல்றோம், நீங்க போர்டை அழைச்சா மட்டும்தான் என்னால அதுல எழுத முடியும் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? தமிழ்ல நம்ம இப்படிதான் சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும் போது இந்த என்னால் எழுத முடியும் இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒன்லி இஃப் சென்டென்ஸ் நம்ம பின்னாடி கொண்டு வரலாம். ஓகேவா? பாருங்க, என்னால் எழுத முடியும், ஐ கேன், ஐ கேன் ரைட், அவ்வளவுதானே. என்னால் எழுத முடியும் அப்படின்னா என்ன சொல்லணும், ஐ கேன் ரைட், என்னால் எழுத முடியும். எப்ப, நீ போர்டை அழைச்சா மட்டும்தான், அப்படிதானே சொல்ல போறோம். ஒன்லி இஃப், ஒன்லி இஃப் யூ, இந்த இடம் சப்ஜெக்ட் யூ தானே, யூ கிளீன் த போர்டு, நீங்க போர்டை அழைச்சா மட்டும்தான் என்னால எழுத முடியும் அப்படின்னு சொல்றோம். ஐ கேன் ரைட் only if you clean the board. Okay, got it? Shall we go to the next sentence? அவன் வேகமா ஓடுனா மட்டும்தான் பஸ்ஸை பிடிக்க முடியும். இப்போ ஒருத்தவங்க போயிட்டு இருப்பாங்க, என்ன இப்பதான் போறான், பஸ்ஸை பிடிச்சிருவியாடா, நீ வேகமா ஓடுறா, நீ வேகமா ஓடுனா மட்டும்தான் நீ போய் உன்னால பஸ்ஸை முடிக்க முடியும், நீ மெதுவா போனீன்னா உன்னால பிடிக்க முடியாதுன்னு சொல்றோம். ஓகேவா? நீங்க வேகமா ஓடுனா மட்டும்தான் பஸ்ஸை பிடிக்க முடியும். பாருங்க, இது ஒரு சென்டென்ஸ் இல்லையா, இதுதான் இஃப் சென்டென்ஸ். இஃப் சென்டென்ஸை நம்ம பின்னாடி கொண்டு வருவோம். பஸ்ஸை பிடிக்க முடியும், யாரு, அவன் தானே பிடிக்கணும். அப்ப he will catch the bus அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்க, இல்லைன்னா கேன் வச்சு சொன்னாலும் சொல்லலாம். முதல்ல வில் வச்சு சொல்லிடும், அப்புறம் கேன் வச்சு சொல்லலாம். he will, நீ பஸ்ஸை பிடிப்ப அப்படின்னு வச்சுக்கோ இந்த இடத்துல. ஓகேவா? he will catch the bus, he will catch the bus, நீ பஸ்ஸை பிடிப்ப, அவன் பஸ்ஸை பிடிப்பான். ஓகேவா? இந்த இடத்துல he தானே வந்திருக்கு. he will catch the bus, அவன் பஸ்ஸை பிடிப்பான். எப்ப பிடிப்பான், only if he runs. சப்ஜெக்ட் he she it வந்தா verb கூட என்ன சேர்க்கணுங்க, s சேர்க்கணும். he runs fast. இப்ப பாருங்க, அவன் வேகமா ஓடுனா மட்டும்தான் பஸ்ஸை பிடிப்பான் அப்படின்னு சொல்றோம். பஸ்ஸை பிடிக்க முடியும் அப்படின்னு இதே சென்டென்ஸ் கீழே பாருங்க, ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல வந்து கேன் போட போறோம், அவ்வளவுதான். he can catch the bus,
he can catch the bus. அவனால பஸ்ஸை பிடிக்க முடியும். Only sorry, only if he runs fast. ஓகேவா? இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஒன்லி இஃபோட வர சென்டென்ஸ் கண்டிஷன். கண்டிஷன்னா என்ன? நீ இதை செஞ்சே ஆகணும், செஞ்சாதான் நீ நீ போற செயல் அங்க நடக்கும், இல்லைன்னா நடக்க வேற வழியே இல்லை. நீ வேகமா ஓடுனாதான் உன்னால பிடிக்க முடியும். ஓகேவா? அப்ப இந்த இஃப் கிளாஸோட வர சென்டென்ஸ், ஒன்லி இஃபோட வர சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். அதை நீங்க மறந்துடக்கூடாது. அடுத்ததான் இருக்கிற சென்டென்ஸ் நீங்க இது போல வில் வச்சியும் சொல்லலாம், இல்லைன்னா ஆக்சிலரி வேர்ப் கேன், ஷுட், மஸ்ட் அதை வச்சும் கூட நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட், நீங்க 35 மார்க் எடுத்தா மட்டும்தான் உங்களால பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல சொல்றோம். ஏன் நல்லா கவனிச்சிங்க, பாஸ் மார்க் 35 மார்க், 35 மார்க் எடுத்தா மட்டும்தான் நீங்க பாஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? இப்ப பாருங்க, நீங்க 35 மார்க் எடுத்தால் மட்டும்தான், இது ஒன்லி இஃப் சென்டென்ஸ். ஒன்லி இஃப் சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல வரணுமா, ஃபியூச்சர் டென்ஸ்ல வரணுமா? பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரணும். ஓகே, காட் இட். நீ பாஸ் பண்ணுவ, அதுதான் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும். இப்ப பாருங்க, இத ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். யூ, oh my god, you will pass. You will pass, நீ பாஸ் பண்ணுவ. You will pass the exam அப்படி கூட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை மட்டும் போட்டுக்கோங்க. You will pass, நீ பாஸ் பண்ணுவ. எப்ப? only if only if you, இவங்க இதெல்லாம் பத்தி என்ன எழுத போறோம்? you get 35 marks. 35 marks. இப்ப பாருங்க, நீ something wrong. You get 35 marks. நீ 35 மார்க் எடுத்தா மட்டும்தான் நீ பாஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்றோம். ஓகே, got it. You will pass only if you get 35 marks. ஓகேங்களா? Shall we go to the next sentence? நீங்க மெதுவா பேசினா மட்டும்தான் எங்களுக்கு புரியும். சில பேர் ஸ்பீடா பேசுவாங்க, ஒண்ணுமே புரியாது. அப்ப நம்ம அவங்கள்ட்ட சொல்றோம், மெதுவானா சவுண்டு கம்மி பண்ணிடல, நிறுத்தி பொறுமையா பேசினா மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற அர்த்தத்துல இப்ப சொல்லியிருக்கோம். ஓகேவா? நீங்க மெதுவா பேசினா மட்டும்தான் எங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப பாருங்க, எங்களுக்கு புரியும், அவங்களதான் ரிசல்ட்டை தான் ஃபர்ஸ்ட் சொல்றோம். எங்களுக்கு வி புரியும் அப்படின்னா இதை நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லுவோம். அதனால சப்ஜெக்ட் பக்கத்துல வில் சேர்த்துக்கிறோம். we will understand. we will understand, எங்களுக்கு புரியும், இல்ல புரிஞ்சுப்போம். we will understand, எப்ப புரிஞ்சுப்போம்? only if you speak. only if ஓட வர சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும் இல்லைங்களா? you speak slowly. நீங்க மெதுவா பேசினா மட்டும்தான் எங்களுக்கு புரியும், நாங்க புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதையே நீங்க கிளியரா நிறுத்தி கிளியரா இருந்தா மட்டும்தான் எங்களால புரிஞ்சுக்க முடியும்னா இந்த இடத்துல கிளியர்லி அப்படிங்கிற வார்த்தையை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஸ்லோவ்லிக்கு பதிலா. we will understand only if you speak slowly. got it? next sentence, சிக்னல் கிரீன்ல இருந்தா மட்டும்தான் நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறோம். சிக்னல் கிரீன்ல இருந்தா மட்டும்தான் நம்ம ரோட்டை கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இவங்கள தானே பிரசன்ட் சாரி ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும். நம்பர் we will cross, we will போட்டாலும் போடுங்க, இல்லைன்னா should வச்சு சொன்னாலும் சொல்லலாம். ஓகேவா? இப்ப இந்த வேண்டும்ங்கிறதுனால நம்ம should வச்சு சொல்லிக்கலாம். ஏன்னா
கட்டாயமா நீங்க கிரீன் சிக்னல்ல இருந்தா மட்டும்தான் நம்ம கடக்க வேண்டும் அப்படின்னு நம்மள அவங்க வலியுறுத்தி சொல்றோம். ஓகேவா? அதனால அந்த இடத்துல ஷுட் போட்டுக்கிட்டா நல்லது. வி ஷுட் அப்படி கடந்தாதான் நமக்கு நல்லது, இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்படிதானே? வி ஷுட் கிராஸ். கிராஸ் தான் இந்த இடத்துல verb. வி ஷுட் கிராஸ் எதை? ரோட்டு. கிராஸ் த ரோடு. we should cross the road. நம்ம ரோட்டை கடக்க வேண்டும். எப்ப கடக்கணும்? எந்த மாதிரி கண்டிஷன்ல கடக்கணும்? only if the signal is green. சிக்னல் வந்து greenல இருந்தா மட்டும்தான் we should cross the road. நம்ம ரோட்டை கிராஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றோம். got it? We should cross the road only if the signal is green. Next. நீ கடினமா வேலை செஞ்சா மட்டும்தான் நீ வாழ்க்கையில வெற்றி பெறுவாய். நீ கடினமா உழைக்கணுங்க. எப்ப பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கும். நீ கடினமா ஒர்க் பண்ணா மட்டும்தான் நீ வாழ்க்கையில நீ வந்து வெற்றியை பெறுவாய், வெற்றியை அடைவ அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, நீ வாழ்க்கையில் வெற்றி அடைவாய் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, யூ வில். இது வந்து சென்டென்ஸ்ல தானே இருக்கணும். யூ வில் கெட் சக்சஸ். யூ வில் கெட் சக்சஸ். உன் வாழ்க்கையில, இன் யுவர் லைஃப். ஓகேவா? அடுத்தது பாருங்க, எப்ப நீ கடினமா வேலை செஞ்சா மட்டும்தான். only if you work hard. பாருங்க, only if you work hard. நீங்க கடினமா வேலை செஞ்சா மட்டும்தான் உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவாய். you will get success in your life only if you work hard. okay, got it? இதுல என்ன நாங்க நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த ஒன்லி இஃபோட வர சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். இது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கணும். இன்னொரு சென்டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். நீங்க அனுமதி சீட்டு வச்சிருந்தா மட்டும்தான். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஏதோ ஒரு பார்க்குக்கு போறோம், பூங்காவுக்கெல்லாம் போனோம்னா அங்க நுழைவு சீட்டு கொடுப்பாங்கல்ல. இப்போ நம்ம நுழைவு சீட்டு வாங்காமலே சரி போயிடலாம், பார்த்துக்கலாம், கூட்டம் நிறைய இருக்கு, எப்படியாவது சீட்டிங் பண்ணி உள்ள போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் போயிடுவாங்க டிக்கெட் எடுக்காம. அங்க போய் மாட்டிப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க நுழைவு சீட்டு வச்சிருந்தா மட்டும்தான் நான் உங்களை உள்ள விடுவேன், அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, நான் உங்களை அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நான், உங்க தானே ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கணும். ஐ வில் அலோ. ஐ வில் அலோ யூ. நான் உங்களை அனுமதிப்பேன். எப்ப? நீங்க சீட்டு வச்சிருந்தா மட்டும்தான். அப்ப only if you have a valid ticket. valid ticket. பாருங்க, I will allow you only if you have a valid ticket. நீங்க நுழைவு சீட்டு வச்சிருந்தா மட்டும்தான் நான் உங்களை அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, காட் இட்? இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதாவது கண்டிஷனல் சென்டென்ஸ் தான் நம்ம ஒன்லி இஃப்னு சொல்றோம். ஓகேவா? ஒன்லி இஃப். இவங்கள தான் நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். எந்த டென்ஸ்ல சொல்லணும்? பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஏன்னா இவங்க கண்டிஷனல். இது செஞ்சா மட்டும்தான் இது நடக்கும், இது செஞ்சா மட்டும்தான் இன்னொன்னு நடக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் கண்டிஷனல். அப்படின்னா ஒன்லி இஃப், அதோட வர சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். இன்னொரு சென்டென்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அதனுடைய ரிசல்ட், இதோட ரிசல்ட் எந்த டென்ஸ்ல இருக்கும்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கும். ஓகே, ஃபியூச்சர் டென்ஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஒன்லி இஃப் உங்களுக்கு ஈஸி தான். ஓகே, புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ், நீங்க ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்ணா மட்டும்தான்
ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்ணா மட்டும்தான் எங்களால வர முடியும் அப்படின்னு சொல்றோம். இப்போ எங்கேயாவது வெளில போகணும்னு முடிவு பண்ணியிருப்போம், அவங்கள்ட்ட நம்ம சொல்றோம், நீங்க ட்ரெயின் டிக்கெட்டை முதல்ல புக் பண்ணுங்க, ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணா மட்டும்தான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.